பூமிக்குள்ளே வந்து ஒரு மனிதனுடைய காலக்கணக்கில் இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம்ல, இவ்வளோ பேர்கிட்டையும் நம்ம வந்து ஆசீர்வாதம்லாம் கொடுக்கல. நீ ஒரு மாதம் அழுகிறன்னா உன்னை ஒரு 10 நாள் நான் அழுக வைப்பேன். நீ ஒரு மாதம் சிரிக்க போகிறேன்னா அதை அப்படியே டிவைட் பண்ணி 10 நாளாக மாற்றி விட்டுருவேன். நீ ரொம்ப சிரிச்சுக்கிட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 20% அனுபவிக்க வேண்டியவனுடைய ஒரு ராகுவால் அனுபவிக்க வேண்டியவன் ஒரு குருவால் என்னன்னா வெறும் 14%, 12%, 7%, 3% அனுபவிக்கிறான். கடவுள் ஏன் பேசுவதில்லை, கடவுள் ஏன் காட்சி கொடுப்பதில்லை, கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏன் உரையாடல்கள் நடப்பதில்லை என்றால் அவனுக்குள்ளே இருக்கின்ற தீமைகளையும் நன்மைகளையும் பிரித்து அவனை ஏற்க முற்படுகிறார். கடவுளிடம் நீங்கள் எந்த பொருளையும் கேட்காதீர்கள். கேட்டு கொடுப்பவர் கடவுள் அல்ல. 10 ஆண்டுகள் கழித்து கேட்க வேண்டிய பொருளை இப்பயே கேட்டு விடுவீர்கள். இப்ப கேட்க வேண்டிய பொருளை 10 ஆண்டு கழித்து கேட்பீர்கள். அப்ப ஒரு மனிதன் எப்பொழுதும் அந்த சாட்டிஸ்ஃபைஸ் ஆக மாட்டான், அந்த ஹாப்பியா ஆக மாட்டான், அந்த போதுங்கிற தன்மைக்கு வரமாட்டான். நீ வந்து உயிரா இருக்கணும், ஆன்மாவா இருக்கணும். அப்பதான் இந்த பூமி அழகா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த சோறு நல்லா இருக்குன்னு அள்ளி திம்ப. நீ வெளிச்சமா இருந்தனா சோறையும் அள்ளி ரசிக்க மாட்ட, இந்த வீட்டையும் ரசிக்க மாட்ட, நகரத்தையும் ரசிக்க மாட்ட, எவனையும் ரசிக்க மாட்ட, உன்னையும் ரசிக்க மாட்ட. அவருக்கு சமாதி தீட்சையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பங்களாவை, இந்த கண்ணாடி மாளிகை மாதிரி ஒரு அரண்மனையை தோற்றி வைத்து ஒரு பானைக்குள்ள நீ என்னென்ன கேட்குறியோ அந்த உணவெல்லாம் அதில் கிடைக்கும், எடுத்து சாப்பிடுங்கிறாரு. அப்போ மனம் திருப்தி அடைந்து விட்டால் அந்த எண்ண பதிவேற்றத்திலிருந்து விடுபடுகிறது என்ற அர்த்தம். மனம் திருப்தி அடையவில்லை என்றால் எண்ணம் பதிவேற்றமாக ஆகிவிடுகிறது, பிறப்புக்கு வழிவகை செய்து விடுகிறது. அதற்கப்புறம் லண்டன்லேருந்து அந்த அம்மா திருப்பி குணமாகி வர்றாங்க. வந்து என் உடல் படுக்கையில் இருக்கும்போது நான் அறையில் ஒரு பெரியவரை கண்டேன், அது இவர் தான்ங்கிறாங்க. ஒரு உயிர் கஷ்டம் வந்து எதோடைய கஷ்டமாக அது ரொம்ப தெரியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிறப்பெடுக்கும் போது ஒரு ஆயுள் காலம் இருக்கு, அதுக்கு முன்னாடி அது இறந்து போகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு, உடலை விட்டு வெளியில் வந்துடுது. அப்போ அந்த ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் அதோடைய கஷ்டம் தீவிரமாக இருக்கும். அதே வேளையில் அதுக்கு அந்த 10 பேரோட சேர்ந்து ஒரு பிறப்பெடுத்து ஒரு நகரத்துக்குள்ளே இருந்திருக்குல்ல என்னாருன்னு, அதிலிருந்து அது விடுபடுற போது, அது விடுபடாமல் இருந்துச்சுன்னா அப்பையும் அந்த அலைவரிசையில் துன்பத்தில் தான் இருக்கும். அப்போ அதிலிருந்து விடுபடும் போது அது மீண்டும் துன்பத்திலேருந்து விடுபட்டுரும். ஆனால் என்ன நினைக்குன்னா பிறப்பெடுக்கணும் அப்படிங்கிறத அது விரும்பும். மீண்டும் நம்ம வந்து ஒரு உருவத்துக்குள்ளே போய் ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் அதுக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்காக காத்திருக்கும். அது சந்தர்ப்பம் அமையும் போது அது எதுக்குள்ளே வேணாலும் போகும். நாய்க்குள்ளே போகலாம், மரத்துக்குள்ளே போகலாம், தட்டானுக்குள்ளே போகலாம், அது எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அது காத்திருக்கும். அது என்ன மாதிரி சூழல்களுக்காக, அது என்ன மாதிரி உருவத்தை அது இறைவன் வந்து அதுக்கு காட்ட போகிறான் அப்படின்னா, அதுக்கு ஒரு இந்த உருவத்துக்குள்ளே தான் நம்ம போக போகிறோன்னு அதோடைய அங்கே மேலிருந்து இருக்கிற ஒரு அதோடைய அலைவரிசையில் இது கிடைக்கும் போது அது ஒரு உருவத்தை அதுவே இல்லாமல் இந்த உருவத்தை தான் நம்ம இப்போ இருந்து வேலை செய்ய போகிறோங்கிறது, அது ஒரு உருவத்துக்குள்ள அது போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்கப்படுது. பதிவு தான். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நீங்களும் உங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க. இப்போ ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள உயிர் துளிகள், எத்தனையோ உயிர் துளிகள் உள்ள சேகரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அத்தனை உயிர் துளிகளும் உள்ளே போய் கருவில் தங்கலை. அப்போ அத்தனை உயிர் துளிகளும் உங்கள் வழியாகவும் உங்கள் மனைவி வழியாகவும் வெளியே போயிடுது. மீண்டும் அதுகள் வெளியே போய் அந்த செல்களாக திருப்பி காட்டுறதான் உலா வருது. அப்போ மீண்டும் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு கணவன் மனைவியை அதுங்க தொடர்பு கொள்ளும். புரியுதுங்களா? அப்போ மீண்டும் அங்கேயும் போராடுது. அந்த கருப்பையில் இருக்கிறது ஒரு உயிர் தான், ஒரு உயிர் துளி தான். ஆனால் ஒரு தடவை இத்தனை உயிர் துளிகள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுது. அப்போ இதுங்க இத்தனை அந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள அதுங்க முயற்சிகள் பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்போ இது என்னன்னா, இது வெளிச்சமாக அந்த செயல் வடிவமாக இறைவனோட அந்த மாற்றம் கிடைக்கிற வரைக்கும் இதுங்கள்லாம் அப்படிதான் இந்த செயல்பாடுகளில் தான் இருந்தாகும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்போ பிரபஞ்சத்தோடைய கனெக்ட் படி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உயிர் துளிகள் எல்லாத்துக்குமே
ஒரு உருவமோ ஏதோ ஒன்று எடுத்தா அழிஞ்சிரும். அப்ப அந்த உயிர் துளிகளே வெளிச்சமா மாறினா அழியாது. ஆமா, அது வெளிச்சமா ஒரு மாற ஒரு பொருள் அழியாதுங்கிறது, வெளிச்சமா இருக்கிறது தான் கடவுளுங்கிறது தான் இதோட உண்மையான செயல்பாடுகள். அப்ப அந்த வெளிச்சமா மாறுறதுக்கு மரணம் இல்லை, அதுதான் அதோடைய முக்கியமாக இருக்கிறது. அப்ப ஆன்மாவாக இருக்கிறது, உயிரெல்லாம் இருக்கிறது, எத்தனை முறை உடல் எடுத்தாலும் எத்தனை முறை எந்த உருவத்துக்குள்ள மாறினாலும் அது அழிஞ்சிரும். அதோடைய எது அது பரிணாமமா போகுதோ, குடியிருக்க போகுதோ, அந்த வீடு அழிஞ்சிரும். அது மீண்டும் மீண்டும் என்னன்னா நிரந்தரம் இல்லாத மனிதன் சொல்வாள், நான் 10 நாள் கோயம்புத்தூர்ல இருந்தேன், 20 நாள் கழிச்சு மலேசியா போறேன், அப்புறம் அங்கேயும் வேலை கிடைக்கல, திருப்பி சென்னைக்கு வந்துட்டேன் முதல்ல. அது மாதிரி நான் ஒரு 10 முறை ஆண் உடலா எடுத்து வந்தேன், ஒரு 5 முறை பெண் உடலா எடுத்து வந்தேன். ஆனா எங்கேயும் நிரந்தரம் இல்லாமல் அது மரணிக்காம அதே உடலுக்குள்ளேயோ இல்லை ஒரு வெளிச்சமாகவோ மாறாமல் அந்த உயிர் துளிகள் திண்டாடி கொண்டே இருக்கிறது. இதுதான் அதுக்குள்ளது. அதுக்கு இந்த துன்பம் துயரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் அது எதுன்னா ஒரு பிறப்புலேருந்து விடுபடுது இல்லை, அந்த துர்மரணம்னு சொல்றோம்ல, அந்த அலைவரிசையிலேருந்து அது கட்டாகாத வரைக்கும் அதுக்கு துன்பம் இருக்கும். இதுதான் அதோட விஷயம். அப்ப அந்த வெளிச்சம் தான் ஒரு இறை தோற்றமாக இருந்து செயல்படுது. அப்ப அந்த வெளிச்சம் பூமிக்குள்ள ஒரு மனிதனுடைய காலக்கணக்கில் இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, இவ்வளவு பேருக்கிட்டையும் நம்ம ஆசீர்வாதம்லாம் கொடுக்கல. இவ்வளவு பேரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கின்ற அந்த வெளிச்சம் என்னன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை, அவங்களுடைய பணிகளை, செயல்களை இது மாற்றி அமைக்க வாய்ப்புகளை உருவாக்குது. இதுதான் இந்த சந்திப்புக்கான முக்கியமான செயலே, வடிவமே இதுதான். அப்ப ஒரு மனிதன் அதை உணர மாட்டான். அவனுடைய திட்டம் வேற, அவனுடைய பிளான் வேற. ஆனா இது என்ன பண்ணுதுன்னா, அவனை கேட்கறது கிடையாது, அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்றது கிடையாது. நீ புலிக்காக என்னை பார்க்க வந்தியா, பருப்புக்காக என்னை பார்க்க வந்தியாங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனால் உன்னுகிட்ட இருக்கிற இன்பத்தையும் உன்னுகிட்ட இருக்கிற துன்பத்தையும் நான் பிரிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட செயல். நீ 1 மாசம் அழுகிறன்னா உன்னை ஒரு 10 நாள் நான் அழுக வைப்பேன். நீ 1 மாசம் சிரிக்க போறன்னா அதை அப்படியே டிவைட் பண்ணி 10 நாளா மாற்றி விட்டுருவேன். நீ ரொம்ப சிரிச்சுக்கிட்டவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. அப்ப பொருட்களை பிரித்து உனக்கு வாய்ப்புகளை வழங்குறதுக்கு ஒரு வழிவகைகளை இது செய்யுது. அப்ப இதோட செயல்பாடுகள் எப்படி, எதில் அடிப்படையில் நீங்க அப்படி சொல்றீங்க, என்ன அடிப்படையில் ஒரு மனிதரை நீங்க கையாளுறதுக்குன்னா, இது பொதுவாக எப்படி ஒரு உயிர் இயங்குது அப்படின்னா, இந்த உயிர் என்பது ஒரு ரேடியேஷனால தான் இயங்குது. இந்த ரேடியேஷன் என்பது கோள்கள், இங்க இருக்கிற இன்னொரு சக வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சத்தோட தன்மையில தான் இதோடைய சுழற்சி இருக்கிறது, இதோட பயணம் இருக்கிறது. இதுக்கு எல்லா செயலும் அதுலேருந்து தான் கிடைக்குது. அப்ப ஒரு உடலை எடுத்துருச்சுன்னா அது பல்வேறுபட்ட வெளிச்சத்துக்குள்ள, அந்த 9 கோள்கள் சொல்றதுக்குள்ள இருந்து அதோட ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பயணிக்க முடியும். அப்ப இந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா, அதை ஒட்டுமொத்தமான அந்த ரேடியேஷனோட செயல்பாடுகள்ல அந்த ரேடியேஷனையே, அந்த தன்மையே அது பிரிக்குது, குறைக்குது. ஒரே நேரத்துக்குள்ள ஒரு குருவாகப்பட்டவர் என்னன்னா 9 கோள்களுடைய வெளிச்சத்தையும் தன்னுடைய வெளிச்சத்தை வச்சு ஒரு மறைப்பு மாதிரி ஏற்படுத்துறார். அப்ப ஒரு 20% அனுபவிக்க வேண்டியவனுடைய, ஒரு ராகுவால அனுபவிக்க வேண்டியவன் ஒரு குருவால என்னன்னா வெறும் 14%, 12%, 7%, 3% அனுபவிக்கிறான். இப்ப இவருடைய வெளிச்சத்தினால அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே, அந்த கோள்களுடைய செயல்பாடுகள் வீரியம் குறைகிறது. அப்ப அவனுக்கு வழிகாட்டப்படுகிறது. அப்ப அவன் இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறான். அப்ப அந்த உடலை அவன் வீணடிக்காமல் அந்த உடலை வைத்துக்கொண்டு ஒரு நல்ல போக்கில் அவன் செய்ய வேண்டிய திட்டங்களை, செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொள்கிறான். ஒரு உடலை, ஒரு வெளிச்சம் ஒரு உடலுக்குள்ளே தேர்ந்தெடுத்து வரும்போது என்னத்துக்காக வருகிறோம் என்று காலக்கணக்கில் படி எப்பொழுது வருகிறோம் என்று திட்டம் தீட்டு வருகிறது. ஆனால் ஒரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு உடலை எடுத்துவிட்டு அவன் எந்த திட்டமும் இல்லாமல், வரையறை இல்லாமல் வாழ்ந்துவிட்டு நாம் வாழ்வது சரி என்று போய்விடுகிறான். ஆனால் ஒரு ஞானியிடம் அது இல்லை.
திட்டத்தோடு வருகிறார். இந்த உடலை தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த உடல் இந்த பூமியில் இந்த இடத்தில் இந்த தாய் வயிற்றில் கருவில் உருவாகும், வளரும், அதோட கரும வினை அதோட உள்வினையில் பயணிக்கும். இத்தனாம் ஆண்டுக்குள் அதை நாம் தடுத்து ஆட்கொண்டு ஒரு தியானத்தை மேற்கொள்ள வைத்து அதற்கு ஒரு போதிய வளர்ச்சியை கொடுத்து அதற்கப்புறம் அதற்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவையும் உயிரையும் வெளியேற்றிவிட்டு நாம் வெளிச்சமாக உள்ளே சென்று இந்த உடலை கைப்பற்றி நாம் செய்ய வேண்டிய பணிகளை செய்வோம். அப்போ நம் பணி முடிந்தவுடன் இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணுவதா இல்லை இந்த உடலையும் ஒளித்தன்மைக்கு மாறி அதை ஆகாயத்துக்கு எடுத்துக்கொண்டு போவதா என்பதை கடைசியில் வைத்துக் கொள்வோம் என்பது அவருடைய வரையறையா இருக்கும். அதையும் தீர்மானித்து விட்டு தான் வருவார். மாணிக்கவாசகர், ராமலிங்க சுவாமி, கர்த்தர், இது எல்லாமே இப்படித்தான் தோற்றி வைக்கப்பட்டது. இப்படித்தான் செயல் வடிக்கிறதுக்காக ஒரு வழியை பண்ணது. அதே வெளிச்சம் ஒரு உருவமாகவும் வருவதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது. ஒரு சமீப காலங்களில் சில ஆண்டுகளில் சில கால சுழற்சியில் ஒரு உடலை தேர்ந்தெடுக்க முடியாத போது ஒரு வெளிச்சம் தனக்குள்ளே ஒரு உடலை அது கட்டமைத்துக் கொள்கிறது, ஒளி உடலாக. அப்ப வரும்போதே அது ஒரு ஒளி உடலாக வருகிறது. அப்பொழுது தாய் யார், தகப்பன் யார், எந்த ஊருக்கார் என்று தெரியவில்லை. ஒரு விசேஷமான ஒரு ஞானி இருக்கிறார். அவரை பார்த்தாவே பேர் ஒளியாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் பல அதிசயங்களை அவர் செய்து கொள்கிறார்கள் மட்டும் என்றுதான் தெரியும். அவரை பற்றி வேற எந்த டீட்டெயிலும் தெரியாது. பல பேர் பல விதமான கற்பனைகளை கதையை சொல்வார். அவர் அந்த ஊரிலிருந்து வந்தவர், அவர் அந்த ஊருக்கு தெரிந்தவர், இந்த நாடுகளுக்கு தெரிந்தவர் என்று. ஆனால் அதையெல்லாம் தெரியாது. அவர் எங்கிருந்து தோன்றி எப்படி வந்தார் என்று தெரியாது. அந்த வேலை முடிந்தவுடன் அந்த வெளிச்சம் காலி செய்து போய்விடும். ஆனால் அந்த வெளிச்சம் பல லட்சம் மைலுக்கு அப்பால் இருந்து ஒரு பணியை செய்கிறது. பல லட்சம் மைலுக்கு பூமி மேலே ஆகாயத்திலிருந்து கீழே வருவதற்கு காரணம் ஒரு க்ளோஸாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட வேண்டும். அவனுடைய செயல்பாடுகளில் நிறைய முரண்களை அவன் செய்து விடுகிறான். அப்பொழுது இந்த கால சுழற்சியில் அந்த வெளிச்சம் கீழே இறங்கி ஒரு பணியை செய்ய வாய்ப்புகளை அது உருவாக்கி கொள்கிறது. அப்ப ஒரு வெளிச்சமாக இருக்கிறது எல்லா பணியை முடித்துவிட்டு அதுவாக விடைப்பட்டு அது போகிறது. ஆனால் ஒரு மனிதனாக இருக்கப்படுபவனுக்கு தன்னுடைய பணி எது என்றே தெரியவில்லை. நீங்கள் பார்க்கின்ற அத்தனை வேலையும் உங்களோட வேலை என்பது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் உங்களுக்கு பிடித்து இதுதான் என் வேலை, இதுதான் என்னுடைய ரோல். ஒரு போலீஸாகப்பட்டவர் தான் போலீஸாக தான் வந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறார். அது உண்மையா அப்படி என்பது அவருக்கே தெரியாது. ஒரு மருத்துவராக இருக்கிறவர் நான் டாக்டராக தான் வந்திருக்கிறேன், நான் டாக்டராக தான் வேலை செய்யணும்னு இறைவன் நினைக்கிறார். அப்படி அல்ல. அவர் தெரியாமல் அறியாமல் இந்த உயிர் பல்வேறுபட்ட துறைகளை தேர்ந்தெடுத்து என்ன பதிவுகளால் செய்துவிடும். ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு தெரியும் இவர் ஏன் இந்த தற்காலிகத்துக்கு தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார், இவருடைய ஒரிஜினல் இது இல்லை, இவருடைய செயல்பாடுகள் இது இல்லை அப்படி என்று அது க்ளோஸாக அது வாட்ச் பண்ணி அது அவருக்கு வழிகாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அப்ப அந்த வெளிச்சமாக இருப்பவர்களை சந்திக்கும் போது அவர்களுடைய கால கணக்கு நேரங்கள் படி அவர்களுடைய பணி சுமைகள் குறைக்கப்பட்டு அந்த வெளிச்சம் அவர்களை தெரியாமலே அவர்கள்ட்ட நோ டிஸ்கஷன், எந்த மனிதர்களிடம் அந்த வெளிச்சம் பேசுவதில்லை. கடவுள் அதனால்தான் கடவுள் ஏன் பேசுவதில்லை, கடவுள் ஏன் காட்சி கொடுப்பதில்லை, கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏன் உரையாடல்கள் நடப்பதில்லை என்றால் கடவுள் இந்த காலத்தையும் இந்த கணக்குகளையும் அவர் கணக்காக செயல்பாடுகளாக இருப்பதனால் அவர்கள் இந்த உரையாடினால் மனிதன் அவனை மாற்றி அமைப்பதில் சிக்கல்கள் இருக்கிறது. அதனால் அவனை மாற்ற முற்படாமலே அவனுக்குள்ளே இருக்கின்ற தீமைகளையும் நன்மைகளையும் பிரித்து அவனை இயக்க முற்படுகிறார். அவனுடைய உரையாடி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி தோளில் கையை போட்டு அவனை வழிநடத்தான். அவனுக்கு உள்ள ஒரு இப்படி போ அப்படி போன்னு வார்த்தையா சொல்லாமலே அவனை வழி நடத்த இவர் எல்லா வேலையும் செய்து கொண்டே இருக்கிறார். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு மனிதனை எந்த உரையாடலும் காட்சியும் இல்லாமல் அவர் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் செயல்பாடுகள். அப்ப இதனால்தான் சொன்னார்கள், கடவுளிடம் நீங்கள் எந்த பொருளையும் கேட்காதீர்கள், கேட்டு கொடுப்பவர் கடவுள் அல்ல. ஏன்னா நீங்க கேட்கின்ற பொருள் 10 ஆண்டுகள் கழித்து கேட்க வேண்டிய பொருளை இப்பயே கேட்டு விடுவீர்கள். இப்ப கேட்க வேண்டிய பொருளை 10 ஆண்டு கழித்து கேட்பீர்கள். இந்த செயல்பாடுகள் அவருக்கு தெரிந்ததனால் எதை எப்பொழுது அளிக்க வேண்டும். இப்போ உங்க கையில் வேற பொருள் இருக்கிறது, நீங்கள் கேட்ட பொருள் உங்க கையில் இல்லை, அதனால் நீங்கள் ஆனந்தமாக இல்லை. கடவுள் ஆனந்தமாக இருக்கிறார். ஏன் என்றால் இப்பொழுது இந்த பொருள் தான் இவன் கையில் இருக்கப்பட வேண்டும். ஆனால் இவன் ஆனந்தம் குறைவாக இருக்கிறான். காரணம் அவனே தானே துன்பத்தை தேடிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான். அப்படி என்பதுதான் அதனுடைய பொருள். அப்பொழுது அவன் கையில் இருக்கின்ற பொருள் கரெக்டான பொருள், ஆனால் கரெக்டான பொருள் இல்லை என்பது அவனே நினைத்து கொள்கிறான். என்னுடைய திறமைக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை,
நான் வேற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறான். அவன் இப்பொழுது இங்கதான் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய தீர்மானம். அப்ப அதை கணக்கில் வைத்துதான் அவர் ஒரு செயல்படுகிறார். அதை இவர்கள் வேற வடிவத்தில் புரிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் ஒரு உடலை எடுத்து பணி செய்கிறவன் அவன் சந்தோஷமாக ஒரு வேலையை செய்துவிட்டு நிறைவாக போவதே இல்லை. அவன் யார் இந்த நாட்டை ஆண்ட தலைவன் கூட சந்தோஷமாக இல்லை, நிறைவாக இல்லை. ஆனால் ஒரு வெளிச்சம் அது நிறைவாகவும் பேர் செயலாகவும் அது செய்துவிட்டு போகிறது. அப்ப இறைவனுக்கு எண்ணம் இல்லை, மனிதனுக்கு எண்ணம் இருக்கிறது. இறைவனுக்கு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் தெளிவாக இருந்தால் பெரிதாக இருக்கிறது. ஆகாயம் என்பது மௌனம். அதுக்குள் மேகங்கள் என்ன வேணாலும் செய்தாலும் மௌனமாக இருக்கிற ஆகாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப ஆகாயத்துக்குள் இருக்கின்ற மேகமூட்டங்கள் எத்தனை சலனங்களை ஏற்படுத்தினாலும் என்ன செயல்களை ஏற்படுத்தினாலும் மௌனமாக இருக்கிற மேகம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இதுதான் இதோடைய பெரிய செயல்பாடாக இருக்கிறது. அப்ப நமக்குள்ள அந்த சலனங்கள், அந்த செயல்பாடுகள் தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஒரு 2 வீடு கட்டிட்டோம், அதற்கப்புறம் இன்னொரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம பேரனுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்ப 2 முறை தலைவனா இருந்துட்டோம், 3வது முறை ஒரு சாதாரண தொண்டனை பிடிச்சி நாமளே ஆக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மீண்டும் நமக்கு சார்ந்தவனை எவனாவது ஒருத்தனை நமக்கு விசுவாசமா இருக்கிறவனை ஆக்குவோம் அப்படின்னு தான் முற்படுகிறோம். அப்ப ஒரு மனிதன் எப்பொழுதும் அந்த சாட்டிஸ்ஃபேஸ் ஆக மாட்டான், அந்த ஹாப்பியா ஆக மாட்டான், அந்த போதுங்கிற தன்மைக்கு வரமாட்டான், அதுக்குள்ள செயல்படையே மாட்டேங்கிறான். எப்பொழுதும் அவன் எதை வைத்திருந்தாலும் எதை இல்லை என்றாலும் அவன் ஏதோ ஒன்று வேண்டும் என்பது போல்தான் அவனோட செயல்பாடுகள் இருக்கிறது. காசு இல்லாதவன் அலைகிறான், தெரிகிறான், தேடுகிறான். காசு இருக்கிற இந்தியாவில் இருக்கின்ற முக்காவாசி பணக்காரன் ஒரு ஏழையோட வேகமாக தேடுகிறான். ஒரு ஏழை சைக்கிளை எடுத்துக்கொண்டு தேடுகிறான், இவன் விமானத்தை எடுத்துக்கொண்டு தேடுகிறான். அவனும் இவனும் ஒரே மாதிரி உழைக்கிறார்கள். ஏன் இப்படி தேடுகிறார்கள் என்பது நீங்களே பாருங்கள். இது ஒரு விசித்திரம் தான். இது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு காரியம்தான். அப்ப பெரிய செயல்களை கொடுக்கப்பட்டவன் அந்த உலகத்துக்கு அந்த பொருளை ஆராய்ச்சி செய்து ஒரு வேலைகளை செய்து கொள்ள மாட்டேங்கிறான். இப்ப இந்த உலகத்தில் ஒளியாக இருப்பதால் அனுபவிக்க முடியாது, வெளிச்சமாக இருந்தால் அனுபவிக்க முடியாது. அப்ப வெளிச்சமாக இல்லாமல் தான் அது ஆன்மாவாக உயிராக உங்களுக்கு ஏன் கொடுக்குதுன்னா, நீ அனுபவித்துக்கொள். நீ அனுபவிக்க வேணும்னா மனசு இருக்கணும், நீ உயிரா இருக்கணும், ஆன்மாவா இருக்கணும். அப்பதான் இந்த பூமி அழகா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த சோறு நல்லா இருக்குன்னு அள்ளி திம்ப. நீ வெளிச்சமா இருந்தனா சோறையும் அள்ளி ரசிக்க மாட்ட, இந்த வீட்டையும் ரசிக்க மாட்ட, நகரத்தையும் ரசிக்க மாட்ட, எவனையும் ரசிக்க மாட்ட, உன்னையும் ரசிக்க மாட்ட. அப்ப நீ இந்த மாதிரி இந்த பூமியை நீ ரசித்து, இந்த உலகத்தை ரசித்து நீ கொஞ்ச நாள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு மனத்தை படைத்து உனக்கு உயிரா உன்னை ஆன்மாவா இந்த பூமிக்கு அமுச்சு வச்சிருக்கிறது. நீ ஒரு வேளை போய் ரசிச்சு பார்த்துக்க. ஆனா நீ ரசிக்க வந்தவன் அதை எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாண்டு தனக்கே அதை ஆதிக்கம் செய்து கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டு நீ எந்த வேலைக்காக ரசிக்க வந்தாயோ அதை ரசித்து விட்டு போகாமலே நீ இங்கே தங்கி போகிறாய். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இப்ப ராமலிங்க சுவாமிகளோ இல்ல ஒளியா இருக்கிற மாணிக்க வாசகரோ கருத்தரோ அவர்களால இந்த உலகத்தை ரசிக்க முடியாது. இந்த உலகத்தை என்ஜாய் பண்றது நீங்க சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அவங்களால ஒரு பருக்கையை கூட எடுத்து போட்டு சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு உயிரால் ஒரு ஆன்மாவால் அது செய்ய முடியும். இது இவ்வளவு பெரிய உலகத்தை உருவாக்குனதே நீ வாழ்ந்து கொள்வதற்காக. இதோடைய மேற்கோள் உங்களுக்கு ஒரு குறியீடு நான் வச்சிருக்கிறேன், அதை நீங்க பார்த்துக்கலாம். இதை குறியீடை நான் சொல்லலை, அங்கேயே காட்டுறார். மகாவதர் பாபா லாகிரிக்கு காட்சி கொடுத்து லாகிரியை தயார் செய்து அவருக்கு சமாதி தீட்சையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பங்களாவை, இந்த கண்ணாடி மாளிகை மாதிரி ஒரு அரண்மனையை தோற்றி வைத்து ஒரு பானைக்குள்ள நீ என்னென்ன கேட்குறியோ அந்த உணவெல்லாம் அதில் கிடைக்கும், எடுத்து சாப்பிடுங்கிறாரு. அவர் சாப்பிட்றாரு, அந்த அரண்மனைக்குள்ள சுத்துறாரு. இது எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று பல ஜென்மத்தில் நினைத்தால் அதெல்லாம் அனுபவிச்சுட்ட. நீ கொஞ்சம் வெளிச்சமா மாறிட்டனா இதை எதையும் அனுபவிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் ரசிச்சுக்க. அப்ப ரசிக்கிறதுக்கு அவங்களே என்ன சொல்றாங்க, ஒரு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். நீ எதிர்பார்த்த மாளிகை விட்டது. வருடங்களாக வாழ வேண்டியதில்லை, ஒரு நிமிடம் நீ நினைத்தது கிடைத்து விட்டால் என்றாலும் உன் மனம் திருப்தி அடைந்து விடும்.
அப்ப மனம் திருப்தி அடைந்து விட்டால் அந்த எண்ண பதிவேற்றத்திலிருந்து விடுபடுகிறது என்ற அர்த்தம். மனம் திருப்தி அடையவில்லை என்றால் எண்ணம் பதிவேற்றமாக ஆகிவிடுகிறது, பிறப்புக்கு வழிவகை செய்து விடுகிறது. இப்பொழுது நீ கடவுளாக வேண்டும், கடவுளை அடைய வேண்டும் என்பது கூட அது கிடைத்து விட்டால் அந்த நிமிடமே உன் மனதில் இருக்கின்ற பதிவேற்றம் வெளியேறி விடுகிறது. அது நடக்கவில்லை என்றால் அது பதிவேற்றமாக இருந்து மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு வழிவகை செய்கிறது. அப்ப அந்த லாகிரிக்கு அந்த நிமிடமே சில மணி நேரங்களே அந்த மாளிகையில் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் சமைக்கப்படாமலேயே அவருடைய சக்தி ஒளிவமாகவே அந்த உணவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார். அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு சராசரி மனிதன் சமைத்த உணவு எப்படி சுவையாக இருக்குமோ அதே போல செய்கிறார். அப்ப அந்த உணவு அவருக்கு எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் நீ இந்த மாளிகை கலைக்கப்படுகிறது, அந்த உணவு பானைகள் கலைக்கப்படுகிறது, எல்லாம் கலைக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவர் அதை ரசிக்க முடியாது. அப்ப இப்படி இருந்த ஒருத்தன் அவர் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. அப்ப வேலை செய்யும் போது லண்டன்ல ஒரு வெள்ளைக்காரங்க சம்பந்தமானோட அவரோட சேர்ந்து பணி செய்யறாரு. அவருக்கு மனைவிக்கு உடல் முடியல. அப்ப சூட்சமத்துல போய் அவருடைய மனைவியை இவர் தயார் செய்கிறார். யாரு? லாகிரி. அப்ப அந்த வளர்ச்சியை பார்த்துக்கங்க. தயார் செய்து விட்டு அவர் மனைவியையே இவர் என்ன பண்றாரு? ஒரு கடிதம் எழுத வைக்கிறார். யாருக்கு? இந்தியாவில் இருக்கிறவர். அந்த அம்மா கடிதம் அனுப்புறாங்க. இவர் மனைவி முடியாம இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்றாரு. யார்? அந்த வெள்ளைக்கார. அவர்கிட்ட சொல்றாரு, உங்க மனைவி சரியாயிருவாங்க இத்தனை நாள்ல, அப்புறம் உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல இருக்கிற நடு பக்கத்துல இருக்கிற வாசகங்களை எல்லாத்தையும் இவரே சொல்றாரு படிக்காமலே. இதெல்லாம் இருக்கும் அந்த லெட்டர்ல, நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. ராகிரி சொன்னதை கேட்டுட்டு இவர் போய் லெட்டரை பிரிச்சு படிக்கிறார். இவர் என்ன சொன்னாரோ அப்படியே இருக்கிறது. மிரண்டு போகிறார். அதற்கப்புறம் லண்டன்ல இருந்து அந்த அம்மா திருப்பி குணமாகி வர்றாங்க. என் உடல் படுக்கையில் இருக்கும்போது நான் அறையில் ஒரு பெரியவரை கண்டேன், அது இவர் தான்ங்கிறாங்க. இதுதான் ஒளியோட செயல்பாடுகள். அப்ப இந்த ஒளியாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நீங்கள் வேலை செய்து கொள்ளலாம், சுழற்சி செய்யலாம், ஒருத்தரை தடுத்து ஆட்கொள்ளலாம், ரசிக்க முடியாது. அதனால்தான் நான் சொல்கிறேன், எதை என்னிடம் கொடுத்தாலும் அதை ரசிக்கவோ அதை அனுபவிக்கவோ என்னால் முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் உங்களால் அது முடியும். ஆனால் நீங்கள் அதுக்குள் திருப்தி அடையாதனால்தான் அது இறங்கி உங்களை ஒழுங்குபடுத்த ஒரு வழி பண்ணுகிறது. நான் என்னுடைய சம்பந்தமான ஒரு அலைவரிசைக்குரிய பொருள் தான் நீ பூமிக்கு போய் இந்த மாதிரி அழகா அந்த பூமிகள்ல தண்ணி ஓடுது, காற்று ஓடுது, எல்லாம் இருக்கு, போய் எல்லாத்தையும் போய் பாரு, ரசி, வாழு, ஒரு வீடை கட்டிக்க, எல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு நாள் விடைப்பட்டு திருப்பியும் என்னோடு ஐக்கியம் ஆயிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை அனுப்பிச்சு வச்சேன். நீ மீண்டும் மீண்டும் அதுக்குள்ள பதிவேற்றத்தை செய்து கொண்டு வரவே மாட்ற. அப்ப உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை ஒழுங்குபடுத்துறதுக்காக நானே வர்றேன் களத்துக்குன்னு தான் அது இந்த செயல்பாடு. அந்த சுழற்சியில மீண்டும் மீண்டும் அந்த இயக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அடுத்தவன் என்ன பண்ணிடுறான்னா, மீண்டும் நான் அந்த பூமியிலே இருக்கணும், பூமியிலே வாழணும், இது எனக்கு கிடைக்கணும்னால அந்த படைப்பு விரிந்து கொண்டே போகுது. அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் அந்த வரையறைகளை செய்து கொண்டே இருக்கிறார். இதை ஒரு விதமா எப்படி பார்க்கணும்னா, இந்த உலகம் இப்படிதான் இருக்கப்படணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரிந்ததுனாலதான் இதை கட்டுப்படுத்தாமல் விட்டு இருக்கிறார். இல்லைன்னா இந்த உலகம் தேவையே இல்லாம போயிடும். இப்போ உங்களை எல்லாத்தையுமே ஒரு வெளிச்சத்தோட சேர்த்துட்டோம்னா இந்த பூமி தேவையில்லையே, பூமியை டமாலிசம் பண்ணிடலாமே. புரியுதுங்களா? அப்ப படைப்புல இந்த பூமிங்கிற ஒரு ஏக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் வாழணும், திருப்பியும் பிறப்பெடுக்கணும்னு நினைத்தால் அவன் எடுக்கணும், அதன் திருப்பியும் அவன் மாறி வரணும். அப்படிங்கிறது ஒரு படைப்போட சிஸ்டமாக அது போய்கிட்டே இருக்கு. அப்ப பூமியோட சுழற்சியும் நிறைய வேரியேஷன்ல மாறிக்கிட்டே வரும். ஒரு வெளிச்சம், இப்ப மாணிக்க வாசகருடைய வெளிச்சம் திருவாசகம் எழுதும் போது இருந்த வெளிச்சம் திருப்பியும் அவர் மீண்டும் வருகிறாருன்னா அதே வெளிச்சமா வரமாட்டார். அது வேற வடிவத்தில் அந்த வெளிச்சம் மாறி வரும். அதுதான் இதுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் பகல் ஒரே மாதிரி வெளிச்சமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் இரவு ஒரே மாதிரி வெளிச்சத்தை அது தன்மைகளை கொடுக்காது. அதனாலதான் வளர்புறையில ஒரு செயல் இருந்து பௌர்ணமியில அது முழு செயலாக இருக்கும்போது ஒரு செயல்பாடுகள்ல இருக்கு.
அப்போ அந்த வெளிச்சங்கள் வேரியேஷன் மாறிக்கொண்டே ஒரு செயல்பாடுகளை அது உருவாக்குங்கிறத நம்ம வந்து உணர்ந்து அதை பார்க்கணும்.